ஆக்சுவலாக டெக்ஸ்ட்டை பற்றி நம்ம பார்த்தோம் லாஸ்ட் சாப்டரில். இந்த சாப்டர் பார்த்திங்கன்னா நம்ம எஃபெக்ட்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபோட்டோஷாப்பில் மெயின் திங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் அப்ளைங் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ எஃபெக்ட் எந்தெந்த இடத்துல எப்போ அப்ளை பண்ணணும் உள்ளது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆர்டினரியாக டைப் பண்ணுறதோட அந்த டைப் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு எம்பஸ் எஃபெக்ட்டு, ஸோ நான் லாட் ஆஃப் எஃபெக்ட்ஸ் அதுக்கு ஒரு அவுட்லைன் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். ஃபைலில் போய் நியூ, ஸோ 7 inches 5 inches ஹைட்டுக்கு 72 dpi நான் செட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து நான் ஒரு நேம் அடிக்கிறேன், Dan Infotechன்னு அடிக்கிறேன். Dan Info நான் ஒரு நேம் அடிச்சிருக்கிறேன். ஸோ நான் இதை இப்போ செலக்ட் பண்ணி ஸோ நான் இப்போ ஃபாண்ட் மாற்றுறேன். பார்த்துங்க, நான் லாஸ்ட் சாப்டரில் பண்ணது நான் இப்போ ப்ராக்டிக்கலாக பண்ணுறனாலும் அது ஓரியன்டாக வருது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இம்பேக்ட்னு ஒரு ஃபாண்ட்டை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் 72 வரை தான் ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் 100 நான் டைப் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ அகெயின் நான் இதை செலக்ட் பண்ணி நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட எஃபெக்ட், இப்போ இதை எம்பஸ் பண்ணுறது, இதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ், அதாவது ஒரு அவுட்லைன் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேக்ரவுண்ட் கலரையும் நான் மாற்றிக்கிறேன். ஏன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் அப்ளை பண்ணுறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல்ட் டெலீட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. இப்போ இதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பிளெண்டிங் ஆப்ஷன் கொடுத்தாலும் ஸோ அந்த எஃபெக்டோட விண்டோக்கு உங்களை கூட்டிகிட்டு போயிடும். ஸோ இதை தான் லேயர் ஸ்டைல்னு சொல்கிறோம். இந்த ஸ்டைல்ஸில் போய் தான் நீங்கள் அவ்வளோ எஃபெக்ட் அப்ளை பண்ணணும். இதுக்கு உங்களுக்கு நான் இன்னொரு ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த எந்த லேயரில் உங்களுக்கு எஃபெக்ட் அப்ளை பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதோடைய எண்டிங் ஸ்டேஜில் போய் ஒரு டபுள் கிளிக் பண்ணிடுங்க. மவுஸ் வச்சு லெஃப்ட் மவுஸ் வச்சு லெஃப்ட் கிளிக் பண்ணி லெஃப்ட் மவுஸில் டபுள் கிளிக். ஸோ டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னாலும் இந்த லேயர் ஆப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ இந்த எஃபெக்டை ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இப்போ இது வந்து ட்ராப் ஷேடோ. நான் இதை கிளிக் பண்ணோன்னே நீங்கள் இங்கே சேஞ்சஸ் பாருங்கள். ஸோ ட்ராப் ஷேடோஸ் வந்து ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இதோடைய தன்மையை பார்த்துங்க. ஸோ இது வந்து இன்னர் ஷேடோ. ஸோ உள்ளோடி அந்த டெக்ஸ்ட்டுக்கு இன்னரில் வந்து இதாகுது. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு எம்பசிங் எஃபெக்ட் மாதிரி தான் இருக்கும். இது அவுட்ரு க்ளோ, வெளியே க்ளோ பண்ணுறது. ஸோ இப்போ ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துடலாம் ட்ராப் ஷேடோ. இப்போ இந்த ட்ராப் ஷேடோவை நான் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ட்ராப் ஷேடோவுடைய டீட்டெயில்ஸ் வந்து எதில் இருக்கும்னா இந்த ட்ராப் ஷேடோ இருக்குது இல்லையா, எண்டிங்கில் போய் சும்மா ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ சிங்கிள் கிளிக் பண்ணோடனே அதோடைய ஹிஸ்ட்ரி இந்த சைடில் வருது. ஸோ இதோடைய டிஸ்டன்ஸை நீங்கள் கூட்டிக்கலாம். ஸோ இது ஸ்ப்ரெட் நீங்கள் இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ சைஸை இன்னும் கூட்டிக்கலாம். ஸோ வாட்டெவர் மேபி நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஒரு கஸ்டமர் என்ன லெவலில் கேட்குறாங்களோ அது வரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நான் எடுத்து விட்றேன். ஸோ இன்னர் ஷேடோ. ஸோ இன்னர் ஷேடோவை இன்னும் இன்னர் பண்ணணுன்னா இங்கே எதுவுமே இல்லை. ஸோ இன்னர் ஷேடோவை கிளிக் பண்ணிங்கன்னா அதோடைய ஹிஸ்ட்ரி இங்கே வருது. ஸோ டிஸ்டன்ஸை கூட்டிக்கலாம், ஷோக்கை கூட்டிக்கலாம். ஸோ சைஸிங். ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுக்கும் சைடில் ஒரு ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக இருக்கும். ஹிஸ்ட்ரி மீன்ஸ் நான் எலாபரேட்டாக அது இருக்கும். ஸோ ஆஸ் பர் அவுட்ரு க்ளோ கிளிக் பண்ணிங்கன்னா அவுட்ரு க்ளோவோட டீட்டெயில்ஸ் வருது. ஸோ அதையும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி அந்த ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த ஒவ்வொரு எஃபெக்டை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து இன்னர் க்ளோ, இன்னர் ஷேடே மாதிரி உள்ளே உங்களுக்கு ஷேட் ஆகும். ஸோ இந்த பிவல் அண்ட் எம்பஸ் வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் முக்கியமான ஒரு ஆப்ஷன். ஸோ இப்போ பிவல் அண்ட் எம்பஸை கிளிக் பண்ணிங்கன்னா
அதோடைய டீட்டெயில்ஸ் இங்கே வருது. ஸோ இதோடைய டெப்த்தை நீங்கள் கூட்டிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி மோல்டு பண்ண மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி டியூன் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல அது உங்களுக்கு வரும். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இதில் கிளாஸ் கவுண்டர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் இந்த ஒரு சின்ன ஆரோ மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆரோஸ் இருந்தாலே உள்ள சப்டிவிஷன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த கிளாஸ் எஃபெக்டில் வந்து நீங்கள் ஒவ்வொரு இதாக நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஆப்ஷன் நீங்கள் மாறும். ஸோ சம் கிளாஸ் எஃபெக்ட் மாதிரி உங்களுக்கு மாறி கொடுக்கும். ஸோ அதில் நீங்கள் எது உங்களுக்கு சூட் ஆகுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா கோல்டு கலருக்கு தேவைப்படும், சில்வர் கலருக்கு தேவைப்படும் இந்த கிளாஸ் கவுண்டர்ஸ். இந்த கிளாஸ் கவுண்டரை யூஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த கோல்டு ஜுவல்லரிஸ் இந்த மாதிரி சில போர்டு இதெல்லாம் உங்களுக்கு பண்ணுறாங்க. ஸோ இந்த எம்பர்ஸ் எஃபெக்டை வந்து நீங்கள் டீட்டெயிலாக பாருங்கள் ஆக்சுவலாக. ஸோ எதை கிளிக் பண்ணாலுமே சைடில் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சாட்டின் ஒரு ஆப்ஷன். ஸோ அந்த சாட்டின் ஆப்ஷனுக்கும் சைடில் வந்து உங்களுக்கு அதோடைய ஹிஸ்ட்ரி வருது. ஸோ கூட்டி குறைச்சிங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு இதில் சேஞ்சஸ் ஆகும். ஸோ அதேமாதிரி கலர் ஓவர்லே. ஸோ இதிலே நீங்கள் வந்து இப்போ கலரை வந்து ஓவர்லே பண்ண வச்சுக்கலாம். ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ அந்த க்ரீன் கலர் இங்கே வந்துடும். வேறு கலர் மாற்றிக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் டெக்ஸ்ட்டுக்கு தான் டெக்ஸ்ட்டுனா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் அங்கேயே கலர் மாற்றிட்டு வந்துக்கலாம். ஒரு ஆப்ஜெக்டை இப்படி எஃபெக்ட் பண்ணுற நேரம் ஸோ அதுக்கு கலர் மாற்றணுன்னா இந்த கலர் ஓவர்லேயில் போய் பார்த்துக்கலாம். ஸோ கிரேடியன்ட்டு. ஸோ கிரேடியன்ட்னா அடுத்த சாப்டர் உங்களுக்கு கிரேடியன்ட் தான் எடுக்க போகிறேன். ஸோ கிரேடியண்ட்டை டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு கலர் டு இன்னொரு கலர் போகிறது தான் கிரேடியன்ட் நான் உங்களுக்கு ஆப்ஷன் சொல்லியிருக்கிறேன். ஸோ இதோடைய கிரேடியன்ட் கலர்ஸையும் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இப்போ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அதோடைய கிரேடியன்ட் ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே வரும். இதில் ஒரு சின்ன ஒரு சப்டிவிஷன் ஒன்று இருக்குது. இந்த சப்டிவிஷனில் போய் சிம்பிளாக எஃபெக்ட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா ஓகே ஆகிடும். ஸோ ஒரு பொலிட்டிக்கல் கலர்ஸ் கொடுக்குறதெல்லாம் இந்த மாதிரி கிரேடியன்ட்டில் தான் நீங்கள் போய் அப்ளை பண்ணணும். ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆக்சுவலாக இதில் போய் நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கட்சி கலர் வருதுன்னா இதில் வந்து இப்போ இதில் பிளாக் நான் யூஸ் பண்ணுறேன். அடுத்து இதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொன்று வந்துடும். ஸோ ஒரு ஒயிட் அப்ளை பண்ணுறேன். ஸோ இதுக்கு பக்கத்தில் இன்னொன்று அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அதுக்கும் ஒயிட் கொடுங்க. ஸோ இதுக்கு பக்கத்தில் இன்னொன்று அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கு பிளாக் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ பார்த்திங்கன்னா இப்படி ஒவ்வொரு கலராக நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஸோ சிம்பிள். கிரேடியன்ட் வந்து உங்களுக்கு நான் அடுத்த சாப்டர் உங்களுக்கு எலாபரேட்டாக சொல்கிறேன். ஏன்னா கிரேடியன்ட்ஸ் வந்து கண்டிப்பாக தெரியணும். சிம்பிள் எஃபெக்ட்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு கிரேடியன்ட் வந்து மஸ்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம பொலிட்டிக்கல் கலர்ஸ் கொடுக்கணும். ஆனால் பொலிட்டிக்கல் டெக்ஸ்ட் எல்லாம் நீங்கள் கோல்ட்ரால் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஸோ கம்பேர் பண்ணி பார்த்துங்க நீங்கள். ஸோ இதேமாரி பேட்டர்ன் ஓவர்லேன் இருக்குது. ஸோ பேட்டர்னால் இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதனுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ இங்கே நிறைய பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ராக் பேட்டர்ன்ஸ் அப்படி. ஸோ இப்போ நீங்கள் சில இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, சில சினிமா ஹெட்டிங்ஸ்லாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது எஃபெக்ட்ஸ் உள்ள அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரோக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரோக்கோட டீட்டெயில்ஸ் வரும். ஸ்ட்ரோக் மீன்ஸ் வேறு ஒன்றும் இல்லை, ஒரு அவுட்லைன் போடுறது தான். ஸோ அவுட்லைன் போடுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். இது ஒரு ஒயிட் பேஸ் ஒயிட் பார்டர் ஒன்று கொடுக்குறேன். ஸோ இப்போ இதை கூட கொஞ்சம் டெப்த்தாக பண்ணணுன்னா ஒரு ட்ராப் ஷேடோ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த எஃபெக்ட்ஸ் பொறுத்தவரையில் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி ஒவ்வொரு எஃபெக்டையும் அப்ளை பண்ணிவிட்டு சைடில் அதோடைய டீட்டெயில்ஸையும் அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இது வரைக்கும் நீங்கள் டெக்ரேதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கூடவே வர அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போல்லாம் நாங்கள் புது வீடியோ போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக எங்கள் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும். நன்றி.